வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கியமான பங்களிப்பை நம்மளுடைய தென்னிந்திய மாநிலங்கள் வழங்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 30% பங்களிப்பை வழங்குது. அதனால இந்த வீடியோல நம்ம இந்த 5 மாநிலங்கள பத்தின எக்கனாமிக் கம்பேரிசன தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. குறிப்பா இந்தியாவுடைய ஜிடிபில 8.8% பங்களிப்பை தமிழ்நாடு வழங்குது. அதே 2014ல உருவான ஒரு மாநிலமான தெலுங்கானா இன்னைக்கு இந்தியாவுடைய 8வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாவும் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 4.9% பங்களிப்பையும் வழங்குது. அதே போல ஆந்திர பிரதேசம் இப்ப இந்தியாவுடைய 9வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாவும் இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 4.8% பங்களிப்பையும் வழங்குது. அதே போல கேரளா இன்னைக்கு இந்தியாவுடைய 11வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமாவும் இந்தியாவுடைய ஜிடிபிக்கு 3.8% பங்களிப்பையும் கேரளா வழங்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய 3வது ரிச்சஸ்ட் ஸ்டேட்டா இருக்கக்கூடியது கர்நாடகா. அதே மாதிரி கர்நாடகா இந்தியாவுடைய ஜிடிபில 8.2% பங்களிப்பு அளிக்குது. அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 31.55 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 378 பில்லியன் யுஎஸ் டாலர். அது மட்டும் இல்லாம கரண்டா தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸ் எக்கனாமி மட்டுமே 3.63 லட்சம் கோடி. அதாவது 43 பில்லியன் யுஎஸ் டாலர். தெலுங்கானாவுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 16.5 லட்சம் கோடி. அதாவது 200 பில்லியன் யுஎஸ் டாலர். ஆந்திராவுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 15.40 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 185 பில்லியன் யுஎஸ் டாலர். கேரளாவுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 11.6 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 140 பில்லியன் யுஎஸ் டாலர். அதே மாதிரி கர்நாடகாவுடைய ஜிடிபி அப்படின்றது 28.9 லட்சம் கோடியா இருக்குது. அதாவது 340 பில்லியன் யுஎஸ் டாலர். தமிழ்நாட்டுடைய கரண்ட் growth ரேட் அப்படின்றது 14.6% இருக்கு. தெலுங்கானாவுடைய கரண்ட் growth ரேட் அப்படின்றது 11.9% இருக்கு. அதே போல ஆந்திராவுடைய கரண்ட் growth ரேட் அப்படின்றது 16.22% இருக்கு. அதே போல கேரளாவுடைய கரண்ட் growth ரேட் அப்படின்றது 6.6% இருக்கு. இப்ப இந்த மாநிலங்களுடைய தற்போதைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற செக்டார்ஸ்லாம் எது அப்படின்றத பத்தி பாத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் செக்டார் 54%, மேனுஃபேக்சரிங் 33%, அக்ரிகல்ச்சர் 13% பங்களிப்பையும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு வழங்குது. அதே தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் 21%, இண்டஸ்ட்ரீஸ் 17% பங்களிப்பையும், சர்வீஸ் செக்டார் 61% பங்களிப்பையும் தெலுங்கானாவுடைய ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் 40% பங்களிப்பையும், இண்டஸ்ட்ரீஸ் 19% பங்களிப்பையும், சர்வீஸ் செக்டார் 41% பங்களிப்பையும் ஆந்திராவுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே கேரளாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் 12% பங்களிப்பையும், இண்டஸ்ட்ரீஸ் 23% பங்களிப்பையும், சர்வீஸ் செக்டார் 66% பங்களிப்பையும் கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் 15% பங்களிப்பை கொடுக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் 19% பங்களிப்பை கொடுக்குது. அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் 66% பங்களிப்பு கொடுக்குது. இப்ப தமிழ்நாடு சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகளை எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ரெனோவபிள் எனர்ஜி, மெடிக்கல் டூரிசம் போன்ற துறைகள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்திய அளவுல எக்ஸ்போர்ட்ஸ்ல 3வது மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அதே போல காற்றாலை மின் உற்பத்தியிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்திய அளவுல காற்றாலை மின் உற்பத்தியில 3வது மிகப்பெரிய மாநிலமா தமிழ்நாடு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்திய அளவுல 32.84% மின் பங்களிப்பையும் தமிழ்நாடு வழங்குது. அதே இப்ப நம்ம தெலுங்கானாவை பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஹைதராபாத். ஏன்னா தெலுங்கானாவுடைய ஜிடிபில 54% பங்களிப்பை ஹைதராபாத் மட்டுமே வழங்குது. அதே போல தெலுங்கானாவுடைய பொருளாதாரத்துக்கு பேக் போனா இருக்கிறது அக்ரிகல்ச்சர். ஏன்னா தெலுங்கானால இந்தியாவுடைய 2 முக்கியமான ரிவர்ஸ், அதாவது கோதாவரி அப்புறம் கிருஷ்ணா ரிவர், இது ரெண்டுமே தெலுங்கானால இருக்குது. அப்படி தெலுங்கானால ரைஸ், காட்டன், சுகர் கேன், மேங்கோ போன்ற விஷயங்களோட சேர்த்து வெஜிடபிள் ஆயிலுக்கு தேவையான சன்ஃபிளவர் மற்றும் பீனட்ஸும் தெலுங்கானால அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. அதே போல ஆந்திரா சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆந்திரா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஸ்பைசஸ், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பரல்ஸ், ஐடி இண்டஸ்ட்ரி, பல்க் ட்ரக்ஸ் அண்ட் பார்மஸ்டிகல்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃபார்மிங் போன்ற துறைகள்ல ஆந்திரா சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அதோட சேர்த்து ஆந்திரா ஐடி மற்றும் பயோடெக்னாலஜி ஆகிய இந்த 2 ஃபீல்ட்லயும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க இனி வருங்காலங்கள்ல இந்த ஃபீல்ட்ல முன்னேறதுக்காண்டி. அது மட்டும் இல்லாம ஆந்திராவுடைய மேஜரான இண்டஸ்ட்ரீஸ்லாம் விசாகப்பட்டினம் அப்படின்ற இந்த ஒரு சிட்டில தான் லொகேட் இருக்கு. அதே போல இப்ப நம்ம கேரளா சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகளை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, கேரளா ஷிப்பிங், ஐடி, டீ, மேனுஃபேக்சரிங், டூரிசம், ஃபிஷிங்,
ரீட்டைல், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஆயுர்வேதா, மெடிக்கல் சர்வீசஸ் போன்ற துறைகள்ல கேரளா சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த துறைகள்லாம் கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு 65% பங்களிப்பையும் வழங்குது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் கர்நாடகால இந்த விண்ட்மில் கரண்ட் அப்படின்றது அதிக அளவு எடுக்கப்படல. ஏன்னா கர்நாடகா ஒரு சமவெளி பிரதேசம் இல்ல, அது ஒரு மலை பிரதேசமா இருக்குது. இதனால அங்க சோலார் கரண்ட் தான் அதிகப்படியா எடுக்கிறாங்க. அப்படி கர்நாடகா இந்திய அளவுல சோலார் கரண்ட் உற்பத்தி பண்றதுல முக்கியமான மாநிலமா இருக்குது. இந்திய அளவுல சோலார் கரண்ட் அதிகமா உற்பத்தி பண்ற மாநிலங்கள்ல 2வது இடத்துல கர்நாடகா இருக்குது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டார்ல ஒரு முன்னோடி மாநிலமா இருக்குது. ஐடி செக்டார்ல ஏற்றுமதியில இந்திய அளவுல 42% பங்களிப்பை கர்நாடகா வழங்குது. அதே போல தமிழ்நாட்டுடைய தற்போதைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 3,50,695 ரூபாயா இருக்குது. தெலுங்கானாவுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 3,93,385 ரூபாயா இருக்குது. ஆந்திராவுடைய தனிநபர் வருமானம் அப்படின்றது 2,70,295 ரூபாயா இருக்குது. அதே மாதிரி கர்நாடகால ஒரு தனிநபருடைய வருமானம் அப்படின்றது ஆவரேஜா 3,01,673 ரூபாயா இருக்குது. அதே போல தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது இண்டஸ்ட்ரீஸ். இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. இனியும் இண்டஸ்ட்ரீஸ்னால தான் தமிழ்நாடு வளர போகுது. ஏன்னா இன்னைக்கு இந்திய அளவிலேயே அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் கொண்ட மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்குது. குறிப்பா இந்திய அளவுல 15.84% இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அப்படி தமிழ்நாடு டயர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் அதனுடைய உதிரி பாகங்களுடைய உற்பத்தி போன்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுடைய தற்போதைய வளர்ச்சிக்கு இன்னொரு முக்கியமான காரணமா இருக்கிறது ஃபாரின் கம்பெனிஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தமிழ்நாட்டுல செஞ்சிருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற சில முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபோர்ட், டெல், கேட்டர்பில்லர், ஃபாக்ஸ்கான், சாம்சங், ரெனால்ட் நிசான் போன்ற இன்னும் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அவங்களுடைய முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. அதே போல தெலுங்கானா அதிகமா போக்கஸ் பண்ற 2 முக்கியமான துறைகளான ஐடி மற்றும் பயோடெக்னாலஜி காண்டி தெலுங்கானா முழுமைக்கும் 68க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், சிப்காட், டைடல் பார்க்லாம் இருக்கோ அந்த மாதிரி தெலுங்கானால 68 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்றத உருவாக்கி இருக்காங்க. அதே போல நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஹைதராபாத். காரணம் ஹைதராபாத்ல நிறைய மேஜரான மேனுஃபேக்சரிங் அப்புறம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது இருக்குது. அதே போல தெலுங்கானா இப்ப சிறந்து விளங்குற சில முக்கியமான துறைகள் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தெலுங்கானா ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இண்டஸ்ட்ரி, ஸ்பைசஸ், மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், பார்மஸ்டிகல்ஸ், ஹார்டிகல்ச்சர், ஃபார்மிங் போன்ற துறைகள்ல தெலுங்கானா சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அதே போல ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல சிறந்து விளங்குற ஒரு மாநிலமா இருக்கு. அதுலயும் குறிப்பா விசாகப்பட்டினம், திருப்பதி, அப்புறம் ஆந்திராவுடைய தற்போதைய தலைநகரமா இருக்கக்கூடிய விஜயவாடா ஆகிய இந்த 3 சிட்டிஸ்ல தான் மேஜரான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் லொகேட் இருக்கு. அப்படி ஆந்திரால இருக்கக்கூடிய சில முக்கியமான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திரால சயண்ட், HSBC, IBM, டெக் மஹிந்திரா, விப்ரோ, இன்ஃபோசிஸ், WNS குளோபல் சர்வீசஸ் போன்ற பல முக்கியமான சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஆந்திரால லொகேட் இருக்கு. அதே போல இப்ப நம்ம கேரளாவுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்காண்டி எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட், ஆயில் ரெஃபைனரி, ஷிப் பில்டிங், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, கோஸ்டல் மினரல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபுட் ப்ராசஸிங், மெரைன் ப்ராடக்ட் ப்ராசஸிங், ரப்பர் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் போன்ற பல இனிஷியேட்டிவ்ஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டாருக்காண்டி எடுக்கப்பட்டிருக்கு கேரளால. அதே போல கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு அக்ரிகல்ச்சர் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. அப்படி கேரளால நிறைய முக்கியமான கேஷ் கிராப்ஸ் எல்லாம் உற்பத்தி செய்யப்படுது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா கோகனட், டீ, காஃபி, பெப்பர், நேச்சுரல் ரப்பர், கார்டமன், கேசூஸ் போன்ற கேஷ் கிராப்ஸும் கேரளால அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. ஆனா 1950களுக்கு பிறகு கேஷ் கிராப்ஸ் உற்பத்தி அப்படின்றது கேரளால நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாட் சொல்லுது. அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் காஃபி, மல்பரி, அரிசி, கரும்பு உற்பத்தியில இந்திய அளவுல மிக முக்கியமான ஒரு மாநிலமா கர்நாடகா இருக்குது. ஐடி செக்டார், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல முன்னோடி மாநிலமா இந்திய அளவிலேயே கர்நாடகா விளங்குது. அதே மாதிரி கர்நாடகால இருக்கக்கூடிய மைசூர் சில்க்ஸ்க்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது இருக்குது. $35 பில்லியன் அளவுக்கு மைசூர் சில்க்ஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்றது இருக்குது. அதே போல இப்ப தமிழ்நாடு கரண்டா போக்கஸ் பண்ற சில முக்கியமான துறைகளை பத்தி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், EV, டெக்ஸ்டைல்ஸ், ஃபின்டெக், பாதுகாப்பு உற்பத்தி, கெமிக்கல்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர், ஐடி செக்டார், உணவு பாதுகாப்பு, பயோடெக்னாலஜி போன்ற துறைகள்ல தமிழ்நாடு அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தெலுங்கானாவுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மற்றொரு முக்கிய காரணமா இருக்கிறது அங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வரதோட சேர்த்து ஒவ்வொரு டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ்க்கும் தனித்தனியான இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் கொண்டு வரதும் தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஹைதராபாத்ல சாஃப்ட்வேர் பார்க்கும், சாஃப்ட்வேர் யூனிட்ஸ்காண்டி ஹைடெக் சிட்டியும், அப்புறம் அப்பரல் பார்க், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பார்க், பயோடெக்னாலஜி பார்க், இப்படி ஒவ்வொரு டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தனித்தனியான இண்டஸ்ட்ரியல் பார்க்க உருவாக்குறதும் தெலுங்கானாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. அதே போல ஆந்திராவுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற ஒரு முக்கியமான செக்டார் தான் டூரிசம். ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எஸ், அங்க திருப்பதி கோயில் இருக்கு.
திருப்பதி கோயில் வந்து ஆந்திராவுடைய வருவாய்க்கு ஒரு முக்கியமான பங்களிக்குது. இதோட சேர்த்து விஜயவாடா மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய இந்த 2 சிட்டிஸும் டூரிசத்துல சிறந்து விளங்குற 2 ஊர்களா இருக்கு ஆந்திராவுக்கு. அதே போல கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மற்றொரு முக்கியமான விஷயம் தான் டூரிசம். ஏன்னா கேரளாவுடைய பொருளாதாரத்துக்கு டூரிசம் மட்டுமே 10% பங்களிப்பை வழங்குது. ஏன்னா அங்க நிறைய முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சென்டர்ஸ், நேஷனல் பார்க்ஸ், ரிவர்ஸ், லேக்ஸோட சேர்த்து நிறைய டெம்பிள்ஸும் கேரளால இருக்கிறதுனால டூரிசம் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு கேரளால. அதே போல இப்ப நம்ம ஃபைனலா ஒரு ஸ்டாட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு தென்னிந்திய மாநிலங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது அதிக அளவுல இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய இந்த 5 மாநிலங்கள் மட்டுமே இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 30% பங்களிப்பு வழங்குது. அதுல கேரளாவை பொறுத்த வரைக்கும் 1960கள்ல இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு 3.4% பங்களிப்பை கேரளா வழங்கியிருக்கு. அதுவே 2000கள்ல கேரளாவுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது 4.1% உயர்ந்திருக்கு. ஆனா அது கடந்த 2023-24 படி அது 3.8% குறைஞ்சிருக்கு. இதுல தென்னிந்திய மாநிலங்கள்ல ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் குறைஞ்ச ஒரே ஒரு மாநிலம் கேரளா மட்டும்தான். சோ இந்த வீடியோல இத பத்தி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video. Until signing off by Sabari Karthik.